கார்த்திகை தீபம் சரியில்ல. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பைய திறந்து பார்க்குறாங்க. அதில விக்கு, அந்த தாடி, மீசை இதெல்லாம் இருக்குது. தீபா இத பார்த்துட்டு, "ஏங்க என்ன பரிகாரம் பண்ண சொன்னாங்களே ஒரு சாமியாரு. அவரோட தாடி, மீசையும் கூட இதே மாதிரி தாங்க இருந்ததுன்னு" அடையாளங்கண்டு சொல்றாங்க தீபா. ரம்யா பதறாங்க. அச்சச்சோ! தீபா வேற போட்டு குடுத்துட்டாளே! இவன் வேற சும்மா இருக்க மாட்டானே! இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க ரம்யா. கார்த்தி அத எடுத்துக்கிட்டு வந்ததும் ராஜா மூஞ்சில கொண்டு வீசுறாங்க. "டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இதே என் கார்ல வச்சிருப்ப" அப்படின்னு கேட்குறாங்க. "ஐயோ! மாப்பிள இது உன்கிட்ட தான் இருந்ததா? அடே சாமி! இத நான் 3 நாளா தேடிட்டு இருக்கிறேன் தெரியுமா?" அப்படிங்கிறாங்க. அத திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்ததும் பேன்னு நிக்கிறாரு. "டேய் என்னடா இதெல்லாம்னு" கேட்குறாங்க கார்த்தி. "ஐயோ! மாப்பிள இதெல்லாம் என்னோடதே கிடையாது. என்னோட பையில நான் பேண்ட், சட்டை இதெல்லாம் தானே வச்சிருந்தேன். பேக் உன்னோடதுன்னு சொல்றேன். பேக்குள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் உன்னோடது இல்லைன்னு சொல்றேன். அப்புறம் எப்படிடா என் காருக்குள்ள வந்துச்சுன்னு" கேட்குறாங்க கார்த்தி. ஐயோ! எப்படி வந்திருக்கும் அப்படின்னு ராஜா யோசிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த தில்லாலங்கடி சேகர் தான் நம்ம பையன் மாத்திட்டு எடுத்துட்டு போயிட்டான். அப்போ அவன் பைய தான் இது அப்படின்னு ராஜா கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு மாப்பிள. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல சேகர்னு ஒருத்தன் என்கிட்ட மோதினானல, அவனை கூட வெளியே விட மாட்டேன்னு வச்சிருந்தாங்க. உனக்கு தெரிஞ்சவங்க ரம்யான்னு ஒருத்தர் வந்து வெளியில எடுத்துட்டு போனாங்கல்ல, அவங்க கூட இந்த 2 நாளைக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க மாப்பிள்ளைங்கிறாங்க. என்னடா சொல்றேன்னு கேட்குறாங்க கார்த்தி. அந்த சேகரும் இதே மாதிரி பேக் தான் வச்சிருந்தான். ஆனா இப்ப அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாங்க. கார்த்திக்கு முக்கா தட்டுன்னு தெரிஞ்ச மாதிரி இருக்கு. உடனே ரம்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சதும், "சொல்லுங்க கார்த்தி" அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத செல்லக்கிளி கொஞ்சி பேசுற மாதிரி பேசுறாங்க ரம்யா. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அன்னைக்கு ஒருத்தரை நீங்க வெளியில கூட்டிட்டு போனீங்களே சேகர், அவங்களோட அட்ரஸ் கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் ரம்யா முகத்துல அப்படியே பட்டாசு வெடிக்கிற மாதிரி அப்படியே பட்டார்னு கேட்ட மாதிரி இருக்கு. எது கார்த்தி கேக்குறீங்கன்னு ரம்யா கேக்குறாங்க. அவங்க பேக் மாறிடுச்சு, அவங்க கிட்ட கொடுத்துடலான்னு நினைக்கிறேங்கிறாங்க கார்த்தி. ஏமா காதகம் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டானேன்னு நினைக்கிறாங்க ரம்யா. அட்ரஸ் சொல்லாம இருந்தா டவுட் வந்துடும். இப்போதைக்கு அட்ரஸ் சொல்லிடலாம், அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க ரம்யா. கார்த்தி இருங்க அட்ரஸ் சொல்றேங்கிறாங்க. கார்த்தி அட்ரஸ் அனுப்பிட்டேங்கிறாங்க. சரிங்கன்ட்டு போனை கட் பண்ணிட்டு, "டே வாடா போலாம், அந்த பையன் எடுத்துட்டு வா போலாம்" அப்படின்னு கார்த்தியும் ராஜாவும் கிளம்பி போறாங்க. அபிராமி அம்மா தீபாவை கூப்பிடுறாங்க. "தீபா நீ செண்பகவல்லி அம்மன் கோயிலுக்கு போகும்போது அங்க ஒரு அம்மா உன் கையில மஞ்சக்கயிறு கட்டி விட்டதா சொன்னீங்கல்ல, அவங்க அப்ப சக்தி வாய்ந்த அம்மனாத்தான் இருக்கணுங்கிறாங்க அபிராமி." "ஆமாத்த சக்தி வாய்ந்த அம்மா தான்" அப்படிங்கிறாங்க தீபா. "அவங்க சொன்னது எல்லாம் அப்படியே நடந்துச்சு. உங்களுக்காக அம்மன் முன்னாடி மனமுருக பாடுனேன்னா கண்டிப்பா அவங்க உயிர் பழிச்சு வருவாங்கன்னு சொன்னது எல்லாமே நடந்ததுங்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நான் தீபா ஏத்தி பாடுனதுமே நீங்க அபாய கட்டத்தை தாண்டிட்டு தான் டாக்டர்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சக்தி வாய்ந்த பெண் சாமியா தான் இருக்கணுங்கிறாங்க தீபா. "ஆமாமா அதுக்கு தான் அவங்கள பார்த்து கல்யாணத்தை பத்தி சொல்லி நாள் குறிச்சிட்டு வரலான்னு இருக்கிறேங்கிறாங்க அபிராமி. "அவங்க நாள் குறிச்சாங்கன்னா உங்க கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நம்புறேன். அவங்கள போய் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க அபிராமி. போலாங்கிறாங்க தீபா. சரிவா நம்ம உடனே போலான்னு தீபாவும் அபிராமியும் அங்க கோயிலுக்கு கிளம்பி போறாங்க. இங்க ராஜாவும் கார்த்தியும் ரம்யா சொன்ன அட்ரஸ்க்கு வந்து பாக்குறாங்க. அங்க வீடு பூட்டி இருக்கு. ஐயோ என்ன மாப்பிள்ள இது வீடு பூட்டி இருக்கு, அப்ப இவன் தான் டுபாக்கூர் சாமியாராங்கிறாங்க. ஏன்டா வீடு பூட்டி இருந்தா டூப்ளிகேட் சாமியார்னு அர்த்தமாங்கிறாங்க. இல்ல எங்கேயாவது போயிருப்பாங்கடா அப்படிங்கிறாங்க. இல்ல நான் தான் பார்த்தனே, அவன் ஆளும் அவன் திருட்டு மொழியும் அவன் சரியில்லை மாப்பிள்ளைங்கிறாங்க ராஜா. திரும்பி பாக்குறாங்க சேகர் வர்றாங்க. இதோ வந்துட்டாரு பாருங்கிறாங்க கார்த்தி. "டேய் அன்னைக்கு ரோட்ல தகராறு பண்ணது பத்திலேன்னு இப்ப என் வீடு தேடி வந்துட்டியான்னு கேட்குறாங்க சேகர். "ஏய் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா" அப்படிங்கிறாங்க சேகர். "இங்க பாருங்க நாங்க ஒன்றும் சண்டை போட வரல, எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதை கிளியர் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன்னு" சொல்றாங்க கார்த்தி. "டவுட்டா என்ன டவுட் சொல்லுங்கன்னு" கேட்குறாங்க சேகர். "இந்த பையன் உன்னோடதான்னு கேட்குறாங்க. என்னது இல்லைங்கிறாரு சேகர். "யோசிச்சு சொல்லுங்க, 2 நாளைக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் வந்திருந்த போது இந்த பேக் கை மாறி வந்துருச்சுங்கிறாங்க ராஜா. அந்த பேக்ல என்ன இருக்குதுன்னு காட்டுங்கிறாங்க. "டே இங்க பாருடா, ஒரிஜினல் முடியும் தாடியும் எனக்கு இருக்கும்போது நான் எதுக்கிட்ட இந்த பையை வச்சுக்கிட்டு சுத்த போறேன், இந்தாடா இது உன்னோடதாங்கிறாங்க ராஜா. "பாத்தியா மாப்பிள்ள முழிக்கிறான் பாருங்கிறாங்க ராஜா. "டே ஏதோ ஒரு பேக் எடுத்துக்கிட்டு வந்து இது உன்னோடதான்னு சொன்னா நான் எப்படி நம்புவேன்னு" சொல்றாங்க சார். "அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க தான் மாத்தி எடுத்துட்டு வந்தீங்க, இது உங்களுது தான் சார்" அப்படிங்கிறாங்க கார்த்தி. "சார் எப்படி சொன்னா நம்புவீங்கன்னு தெரியல, இருங்க சார் வரேன்னு" சொல்லிட்டு அவங்க அந்த கேட்டை திறந்துக்கிட்டு உள்ள போறாரு சேகர். சேகரும் அதே மாதிரி ஒரு கட்டப்பையை கொண்டு வந்து காட்டுறாங்க. "சார் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இந்த பேக்கை தான் நான் கொண்டு வந்தேன்." "என்ன சார் ஒரே மாதிரி பேக் இருந்தா அதுக்காக என் மேல சந்தேகப்படுவீங்களா? பாருங்க சார் ஒரே மாதிரி பேக்குன்னா அப்ப என்னோட பேக் எங்க போச்சுன்னு கேட்குறாங்க. அதை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளுங்கிறாங்க சேகர். "என்ன மாப்பிள்ள இவன் இப்படி சொல்றானேங்கிறாங்க ராஜா. கரெக்டா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. "தாடி மீசையோட ஒரு பேக் எடுத்துட்டு போனீங்களா, அதை தேடிக்கிட்டு இன்னொருத்தர் வந்திருக்காங்க, உங்க பேக் எங்க இருக்கு வாங்க சார்னு கூப்பிடுறாங்க." கார்த்தியும் ராஜாவும் சரின்ட்டு அங்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. ராஜா கொண்டு போன பேக்கை கேட்டுட்டு இன்னொருத்தர் வந்து உட்காந்துருக்காங்க. "சார் இந்த பேக்கை தான் 2-3 நாளா காணுமேனு தேடி அலைஞ்சேன் சார், என்னோட பேக்கை நீங்க மாத்தி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு" சொல்றாங்க. "இந்தாங்க சார் உங்க பேக் எங்கிட்ட இருக்குதுன்னு" சொல்லி ராஜா கையில கொடுக்குறாங்க. ராஜா அந்த பேக்கை பார்த்துட்டு, "ஆமா மாப்பிள்ள இதுதான் என்னோட பையங்கிறாங்க." "உங்க பேக் எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுன்னு" கேட்குறாங்க. "அதுவா சார் 2-3 நாளைக்கு முன்னாடி நான் நைட் டியூட்டி பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது என்னை சந்தேகப்பட்டு பிடிச்சிட்டு வந்தாங்க சார்ங்கிறாங்க. அதுக்கு மேல நான் சொல்றேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில இவரையும் அந்த சேகரையும் சந்தேக கேஸ்ல தான் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தோம். இளையராஜா வந்த கொஞ்ச நேரத்திலேயே சுப்பாராவை நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம். இளையராஜா பேக்க அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. அதுல ஆரம்பிச்ச குழப்பம் தான் சார் இப்படி எல்லாம் இந்த அளவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னப்பா அவங்க பேக் அவங்க கைக்கு வந்துருச்சுல, இனி பிரச்சனை இல்லைன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க. "சார் நீங்க சினிமா ஃபீல்டு தானே மேக்கப் பண்றதா சொல்றீங்க, அப்ப யூனியன் கார்டு இருக்குமே அது இருக்கான்னு கேட்குறாங்க கார்த்தி. "சார் இன்னும் என்னை நம்மள போல இருக்குங்கிறாங்க சுப்பாராவ். "தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்குற வேற ஒன்றும் இல்லைன்னு" சொல்றாங்க. யூனியன் கார்டை காட்டுறாங்க. அதை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா கார்த்தி கொடுத்துட்றாங்க. இப்ப சந்தேகம் இல்லையில நான் கிளம்பலாமான்னு சொல்லி சுப்பாராவ் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. "என்ன மாப்பிள்ள இது போலீஸ் சாமியாரை நெருங்கிட்டோன்னு நாம நினைச்சா நம்ம திரும்ப நேரத்துக்கே வந்து நிக்கிறோமேங்கிறாங்க ராஜா. "டே இல்லடா, அந்த போலீஸ் சாமியாருக்கு பின்னாடி யாரோ நம்மளையும் கண்ணை கட்டி
விளையாடிட்டு இருக்காங்கடாங்கிறாங்க கார்த்தி. அதை யாருன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கார்த்தியும் ராஜாவும் அங்கிருந்து போயிடுறாங்க. ரம்யா சுப்பாராவையும் சேகரையும் பார்க்க வந்திருக்காங்க. நீங்க செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்றாங்க ரம்யா. இதுல என்ன மேடம் இருக்கு, ஒரு உதவி செய்யறதுல எங்களுக்கு சந்தோஷம் தானே சொல்றாங்க அந்த போலீஸ். இந்த பக்கமா சுப்பாராவுக்கும் தேங்க்ஸ் சொல்றாங்க. 2 பேத்துக்கும் பணத்தை அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க ரம்யா. இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறாங்க. கண்டிப்பா சத்தியமா யாருக்கும் தெரியாது மேடம், எங்களோடவே இருக்குன்னு சொல்லிட்டு சுப்பாராவ் போலீஸ் 2 பேரும் திட்டப்பட்டு போயிடுறாங்க. கார்த்தி, உன்னால என்னை எப்பவுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கண்டுபிடிக்க நினைச்சினாலும் அதுல உனக்கு தோல்விதான் மிஞ்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரம்யா. மீனாட்சி ரம்யாவை பார்த்துட்டு மைதில் கிட்ட ஓடி வந்து சொல்றாங்க, அங்க பாரு ரம்யா வர்றா பாருங்கிறாங்க. என்னது இவ எப்ப பார்த்தாலும் இவ வீடு மாதிரி வர்றா போறா அப்படிங்கிறாங்க மைதிலி. ஆமாமா, கார்த்திக் தீபாவோட கல்யாணம் இன்னும் கொஞ்சம் நாளையில் நடக்க போதில்ல, அது வரைக்கும் இவளை வீட்டுக்கே வரவிடக்கூடாதுங்கிறாங்க. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அடடே வா ரம்யா, தீபா பக்கம் வந்தியாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. அவ மேலதான் இருக்கா போங்கிறாங்க. ரம்யாவும் மாடிக்கு போறாங்க. இவ ரம்யா அடிக்கடி வீட்டுக்கு வந்தானா கண்டிப்பா கல்யாணத்தை நடக்க விடாம ஏதாவது ஒன்று செஞ்சுடுவா. ஆனா தீபா கிட்ட சொன்னாலும் அவன் நம்ப மாட்டேங்கிறான். நாம தான் உஷாரா இருந்து இன்னும் 1 மாசத்துக்கு இவ இந்த வீட்டு பக்கமே வராத மாதிரி ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்னு கேட்குறாங்க மைதிலி. மீனாட்சி குசு குசுன்னு மைதிலிக்கு அதுக்குள்ள சொல்றாங்க, சூப்பரான ஐடியா. இப்படி செஞ்சோம்னா தான் இவ 1 மாசத்துக்கு இந்த வீட்டு பக்கமே தலை கட்ட மாட்டாங்கிறாங்க மைதிலி. சரிப்பா போலாம் அப்படின்னு மைதிலியும் மீனாட்சி ஏதோ ஒரு ஐடியாவோட போறாங்க. மைதிலியும் மீனாட்சியும் குடுக்குடுன்னு படிக்கிட்டு போய் அண்ணாந்து பாக்குறாங்க. தீபா கிட்ட பேசிட்டு இருக்கிற ரம்யா. அவ கீழே வரும்போது நான் இந்த சோப்பை போட்டுறேன் அப்படின்னு பாத்ரூம்குள்ள போய் சோப்பு எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க மைதிலி. மீனாட்சி நீ எதுவுமே தெரியாத மாதிரியா அவகிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே மாடியில இருந்து கீழே வாங்குறாங்க மைதிலி. சரிங்கிறாங்க மீனாட்சி. சோப்பு மேல வலிக்கொட்டி கீழே விழுந்தானா கால் முறிஞ்சதுக்கு அப்புறம் 1 மாசத்துக்கு இந்த பக்கமே வரமாட்டா. அதுக்குள்ளேயே கார்த்திக் தீபாவோட கல்யாணம் முடிஞ்சு ஹனிமனுக்கும் அனுப்பி வச்சிடலாங்கிறாங்க மைதிலி. இங்க வந்துட்டு இருக்கா, போப்போ சீக்கிரமா அவகிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே கீழே வா, அவ வலிக்கு விழட்டுங்கிறாங்க மைதிலி. சரி சரின்ட்டு மீனாட்சியும் மாடிக்கு போறாங்க. மீனாட்சி போனது என்ன ரம்யா தீபா கிட்ட பேசிட்டியாங்கிறாங்க. அவர் ரூம்ல இல்லைங்கிறாங்க. சரி அப்பா நல்லா இருக்காங்களான்னு கேட்கறாங்க மீனாட்சி. என்ன திடீர்னு எங்க அப்பாவை பத்தி எல்லாம் விசாரிக்கிறீங்கன்னு கேட்கறாங்க ரம்யா. அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்க அப்பா ரொம்ப பாசமா பேசினாருல்ல, அதனாலதான் நான் கேட்டேங்கிறாங்க. அதுக்குள்ளேயே மைதிலி இங்க சோப்பு அப்படியே உரைச்சு தண்ணி எல்லாம் தொளிச்சு விட்டுட்டாங்க. பிஸ்குன்னு வலிக்கு விழட்டுன்னு வச்சுட்டு போயிருக்காங்க. மீனாட்சி எனக்கு மேல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன், நீ போன்னு சொல்லிட்டு மீனாட்சி நாள் போறாங்க. இங்க ரம்யா அப்படியே வெற்றுப்பா நடந்து வர்றாங்க. அப்படியே சோப்பு வலிக்கு விட்டதும் தப்புன்னு கீழே விழுந்து காலை பிடிச்சு கொண்டுக்கிட்டாங்க. ஐயோ அம்மாமான்னு கத்திட்டு இருக்காங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி மீனாட்சியும் மைதிலியும் அச்சச்சோ ரம்யா உனக்கு என்னாச்சுன்னு ஓடி வராங்க. அச்சச்சோ ரம்யா என்கிட்ட நீ நல்லா தானே பேசிட்டு இருந்த, அப்புறம் எப்படி கீழே வந்ததுன்னு கேட்கறாங்க மீனாட்சி. நல்லா தான் நடந்து வந்த, படிக்கட்டுக்கு கீழே சோப்பு இருந்திருக்கு, அதை பார்க்காம கால் வச்சு வலிக்கு விழுந்துட்டேங்கிறாங்க. ஏதோ படிக்கட்டுக்கு கீழே சோப்பு இருந்ததா? சே, யார் இந்த வேலையை செஞ்சது? அறிவு கட்டத்தனமா சோப்பு கொண்டு யார் அங்க வச்சதுன்னு கேட்கறாங்க மைதிலி. சோப்பு அங்க வச்சது வேலைக்காரங்களா தான் இருக்கணும், அவங்கள சும்மாவே விடக்கூடாதுங்கிறாங்க மைதிலி. ஏண்டி சோப்பை போட்டதே நீங்க 2 பேரும் தானுங்கிறது எனக்கு தெரியும், உங்க 2 பேர்த்தையும் நான் சும்மாவே விட மாட்டேன்னு மனசுக்குள்ள கருவிக்கிட்டு இருக்கிறாங்க ரம்யா. என்ன ரம்யா ரொம்ப வலிக்குதான்னு மீனாட்சி கேட்கறாங்க. ஒய்யாரமா சொகுசா இருக்கு, கால் வலிக்குதேன்னு நானே கவலைப்பட்டு இருக்கிறேன், நீ வலிக்குதான்னு வேற கேட்கறியான்னு கேட்கறாங்க ரம்யா. கால் ஊனவே முடியல, ரொம்ப வலிக்குதுங்கிறாங்க ரம்யா. அப்ப கால் ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கலாம், நீ உடனே ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வீட்டுல போய் நல்லா ரெஸ்ட் எடுங்கிறாங்க மீனாட்சி. கால் ரொம்ப ரொம்ப முக்கிய ரம்யாங்கிறாங்க மீனாட்சி. ஆமாமா, உனக்கு வேற இன்னும் கல்யாணம் வேற நடக்கல, ஒருவேளை நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து உனக்கு காலில் ஏதாவது பிரச்சனைனா உனக்கு கல்யாணமே நடக்காது, என்ன பண்றதுங்கிறாங்க மைதிலி. டாக்டர்கிட்ட காட்டிட்டு குணமானதுக்கு அப்புறமா நீ பொறுமையா வா, ஒன்றும் அவசரம் இல்லை. ரம்யா மெல்ல மெல்ல எழுந்திரிச்சு பார்த்து ஐயோ காலே ஊன முடியலைங்கிறாங்க. ஐயோ அப்ப ஜவ்வு பிறந்திருக்குமாங்கிறாங்க. இவங்க இல்ல நரம்பே பிறந்திருக்குங்கிறாங்க. ஐயோ எலும்பு தான் பிராக்சர் ஆயிருக்குங்கிறாங்க. இதுலயும் மீனாட்சியும் காலை பத்தி ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க. அலட்சி எனக்கு கால் வலியை விட நீங்க 2 பேரும் பேசுறது தான் தாங்கவே முடியலைங்கிறாங்க ரம்யா. அட என்ன ரம்யா நீ நல்லது சொன்னா நீ என்ன இப்படி கோச்சுக்கிறேன்னு கேட்கறாங்க மைதிலி. எனக்கா நல்லது நினைக்கிறீங்க? நீங்க சத்தியமா நல்லது நினைக்கல எனக்கு. அட இப்படி ஆயிடுச்சேன்னு மனசு கேட்காம துடிச்சு போய் கேட்டா நீ என்ன எங்க மேலேயே எரிஞ்சு விடுறேன்னு கேட்கறாங்க மைதிலி. ரம்யா நீ வரும்போது எப்படி கம்பீரமா வந்த, இப்ப நொண்டி நொண்டி போறதை நினைச்சா ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க மீனாட்சி. ரம்யா நீ ஒன்னும் கவலைப்படாத, கார்த்தி தீபாவோட கல்யாணம் முடியட்டும், அது வரைக்கும் நீ 1 மாசத்துக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்குறாங்க மைதிலி. ஹனிமூன் போனதுக்கு அப்புறம் வா, முடிஞ்சா வா, இல்லைனாலும் வீட்லயே இருந்துக்கோ. அப்புறம் மாவு கட்டு போடுவாங்கல்ல, அப்புறம் 1 மாசத்துக்கு எந்திரிக்கத்தான் முடியாது. நான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறமா உங்க 2 பேர்த்தையும் அப்புறம் வச்சுக்கிறேன்னு நினைக்கிறாங்க ரம்யா. ஓடி போய் ரம்யாவோட போன் எடுத்துட்டு வந்து அச்சோ காஸ்ட்லி போன் இப்படி உடஞ்சு போச்சே, இந்தா இருக்கிற நம்பர் எல்லாம் போயிருக்கும், மறுபடியும் பார்த்து புதுசா வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்றாங்க. உன்னை வெளியில கூட்டிட்டு போய் வழி அனுப்பி வைக்கிறோன்னு மைதிலி ஒரு பக்கம் மீனாட்சி ஒரு பக்கம் ரம்யாவை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. ரம்யா நேரம் ஹாஸ்பிட்டல் பார்த்து பத்திரமா போன் அனுப்பி வைக்கிறாங்க. ரம்யாவும் மண்டி மண்டி போறாங்க. மைதிலி இவ கால் உடச்சாச்சு, இனிமே ஒரு எட்டுக்கு இந்த பக்கமே வரமாட்டாங்கிறாங்க மீனாட்சி. ஆமா போன மாதிரி இருந்தா பரவாயில்ல, மறுபடியும் வந்தானா அவ கையை உடச்சு மாவு கட்டு போட்டு மறுபடியும் முத்தூருக்கு அனுப்ப வேண்டியதானுங்கிறாங்க மைதிலி. ஒரு வழியே இந்த கில்லாடி ரம்யாவோட காலை முறிச்சு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க மைதிலியும் மீனாட்சியும். இந்த கில்லாடி ரம்யா அடுத்த திட்டம் என்ன போட போறாங்க அப்படிங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.